நடிகை நயன்தாராவின் நடிப்பில் இந்த ஆண்டில் மட்டும் 7 படங்கள் வெளியாகின்றன. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். ஊரெல்லாம் உன்னை கண்டு வியந்தாரா, உன்னோடு காதல் சொல்ல நயன்தாரா அப்படின்னு தமிழ் சினிமாவுடைய ரசிகர்களுடைய மனசை கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க நயன்தாரா. சினிமாவுக்கு அறிமுகமாகி 15 ஆண்டுகள் ஆனாலும் தென்னக மொழிகள் அத்தனையிலையும் தன்னுடைய வெற்றி கொடியை சிறப்பா பறக்க விட்டுட்டு இருக்காங்க நயன்தாரா. தொடர்ந்து பல ஆண்டுகளா ஏறுமுகத்தில் இருக்கக்கூடிய நயன்தாராவுடைய மார்க்கெட்ல 2019லயும் ஏகப்பட்ட படங்கள் வரிசையா காத்துக்கிட்டு இருக்கு. 2019ஆம் ஆண்டு விஸ்வாசம் திரைப்படத்தோட தொடங்கினாங்க நயன்தாரா. அஜித்துக்கு ஜோடியா நடிச்சிருந்த இந்த திரைப்படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமா மாறி இருக்கு. 50 நாட்கள் நெருங்கி வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கக்கூடிய இந்த திரைப்படம் நயன்தாராவுக்கு ஒரு பக்கம் உற்சாகம் அளிச்சிருக்கு. அடுத்ததா நயன்தாராவுடைய நடிப்புல ஐரா திரைப்படம் வெளியாக இருக்கு. சர்ஜுன் இயக்கி இருக்கக்கூடிய இந்த திரைப்படம் முழுக்க நயன்தாராவை மட்டுமே மையப்படுத்தி எடுக்கப்பட்டிருக்கிறதும், நயன்தாரா இந்த திரைப்படத்துல இரட்டை வேடத்தில் நடிச்சிருக்கிறதும் இந்த திரைப்படத்தை நயன்தாரா கூடுதலா எதிர்பார்க்க முக்கிய காரணமா மாறி இருக்கு. மேலும் இந்த திரைப்படத்திலிருந்து அண்மையில வெளிவந்திருந்த மேகதூதம் பாடல் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கிறதும் நயன்தாராவுக்கு 2019 கூடுதல் உற்சாகம் அளிச்சிருக்கு. இதே போல ராஜேஷோடைய இயக்கத்துல சிவகார்த்திகேயன் நாயகன் நடிக்கக்கூடிய மிஸ்டர் லோக்கல் திரைப்படத்திலும் நயன்தாரா நாயகியா நடிக்கிறாங்க. ஏற்கனவே ராஜேஷோடைய இயக்கத்தில் நயன்தாரா நடிச்சிருந்த பாஸ்கரன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றதுனால இந்த திரைப்படத்திலும் நயன்தாராவுடைய கதாபாத்திரம் ரசிகர்கள் ரசிக்கும் வண்ணம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மிஸ்டர் லோக்கல் திரைப்படம் மே 1ஆம் தேதி வெளியாக இருக்கு. இதே போல நயன்தாராவை மட்டுமே மையப்படுத்தி உருவாயிருக்கக்கூடிய கொலையுதிர் காலமும் ஏறத்தாழ ரிலீஸுக்கு தயாராகிட்டு இருக்கு. உன்னை போல் ஒருவன், பில்லா 2 ஆகிய திரைப்படங்களை இயக்கியிருந்த சக்ரி தலோத்தி இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. ஐரா, கொலையுதிர் காலம் இந்த 2 திரைப்படங்கள்ல எந்த திரைப்படம் வெற்றி பெற்றாலும் 2020ஆம் ஆண்டிலும் தமிழ் சினிமாவுடைய பிஸியான ஹீரோயின்கள்ல நயன்தாரா தான் முதலிடத்துல இருப்பாங்க அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. இந்த திரைப்படங்கள் மட்டும் இல்லாம விஜயுடைய 63வது திரைப்படத்திலும் நயன்தாரா தான் நாயகியா நடிக்கிறாங்க. அட்லி விஜய் கூட்டணி அமைச்சிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தை 2019ஆம் ஆண்டு தீபாவளிக்கு வெளியிட படக்குழு திட்டமிட்டிருக்காங்க. இதுல ஐரா, கொலையுதிர் காலம் ஆகிய 2 திரைப்படங்களும் நயன்தாராவை மட்டுமே மையப்படுத்திய திரைப்படங்களாகவும், விஸ்வாசம், விஜய் 63 ஆகிய திரைப்படங்கள் தமிழ் சினிமாவுடைய முன்னணி நடிகர்கள் 2 பேர் கூட நடிச்ச பெருமையும் கொடுத்திருக்கும். இது மட்டும் இல்லாம தெலுங்குல உருவாகிட்டு இருக்கக்கூடிய சைரா ரெட்டி திரைப்படத்திலும் நயன்தாரா முக்கியமான ஒரு கதாபாத்திரத்துல நடிக்கிறாங்க. சிரஞ்சீவியோட நடிப்புல மிகப்பெரிய பொருட்செலவுல இந்த திரைப்படம் உருவாகிட்டு இருக்கு. இந்த திரைப்படத்துல விஜய் சேதுபதியும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்கிறாரு. மேலும் நிவின் பாலியோட இணைஞ்சு மலையாளத்துல லவ் ஆக்ஷன் டிராமா திரைப்படத்திலையும் நயன்தாரா நடிக்கிறாங்க. ஏறத்தாழ படப்பிடிப்பை நிறைவு செஞ்ச படக்குழு படத்துல ஒரு சில காட்சிகள் திருப்தி இல்லாதனால மீண்டும் மறுபடப்பிடிப்புக்கு செல்றாங்க. ஒட்டுமொத்தமா எல்லா மொழிகளையும் சேர்த்து பார்க்கும்போது நயன்தாராவுடைய நடிப்புல 2019ஆம் ஆண்டுடைய முடிவுல விஸ்வாசம், ஐரா, கொலையுதிர் காலம், மிஸ்டர் லோக்கல், விஜய் 63, சைரா ரெட்டி, லவ் ஆக்ஷன் டிராமான்னு 7 திரைப்படங்கள் வெளியாயிருக்கும்.